Hello students. Ordinary differential equationல நம்ம 10.7 exercise பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் எந்த மாதிரி equation formation இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். Given equation dy by dx plus py equal to q or dx by dy plus px equal to q. இந்த ஃபார்மேஷனில் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் dy வேரியபிள் டேர்ம் y வேரியபிள் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு இன்டகிரேட் பண்ணுவோம். அதே மாதிரி dx வேரியபிள் டேர்ம்ஸ் எக்ஸ் வேரியபிள் டேர்ம்ஸ் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம சம் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி செப்பரேட் பண்ண முடியாது, y பை எக்ஸ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதுக்கு பதிலாக நம்ம v அப்படின்னு y பை எக்ஸை விக்கு ஈக்குவல் பண்ணி சம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த எந்த கான்செப்டும் நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஃபார்முக்கு இந்த ஃபார்மேஷனில் இருக்கா கிவன் ஈக்குவேஷன் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு dy by dx ஆர் dx by dy இதோட கோஎஃபிஷியன்ட் 1 எப்போவுமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு டேர்ம் dy by dxஆக இருந்தால் y வேரியபிளோட கோஎஃபிஷியண்ட்டை pன்னு சொல்லுவோம். y வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் p. அதே மாதிரி dx by dyயாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியண்ட்டை pன்னு சொல்லுவோம். இங்கே க்யூன்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கும், கிவன் dy by dx ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் yல இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே எந்த டேர்ம்ஸாக இருக்கும், க்யூன்ற டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும், இங்கே yல இருக்கும். சரியா, நீங்கள் சம் போடப்பட உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். நெக்ஸ்ட்டு dy பை dxஆக இருந்துச்சுன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் pன்னு கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு க்யூன்ற ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம க்யூவாக கன்சிடர் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாடலில் இருக்க சம்முக்கு நம்ம என்ன ஃபார்மேஷனில் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிவன் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம். சொல்யூஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா y இன்ட்டு இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ். பி வேல்யூனா என்னன்னு தெரியும், எக்ஸோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பி. நெக்ஸ்ட்டு க்யூனா என்ன தெரியும், ஸோ அந்த வேல்யூ y ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் க்யூ இன்ட்டு இ பவர் integral pdx dx plus some constant. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் y வேரியபிள் டேர்ம்ஸை சேம் சைடு எடுத்துகிட்டு வருவோம். dy ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 dx இந்த ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக இன்டெக்ரேட் பண்ணிவிட்டு எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போது இந்த சம்மில் நம்மளோட ஸ்ப்ளிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம என்ன செய்கிறோம், கிவன் ஈக்குவேஷன் dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூ ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் p ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸு க்யூவாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவுக்கு நம்ம சொல்யூஷன் டைரெக்டாக எடுத்துக்கிறோம். அந்த டைரெக்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா y இன்ட்டு இ பவர் இன்டகிரல் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் q இன்ட்டு இ பவர் இன்டகிரல் pdx dx ப்ளஸ் c. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிற ஜெனரல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். சரியா, இதில் நம்ம இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் அப்படின்றத என்னென்னு சொல்லலாம், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப்னு என்ன, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஸோ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, dy பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் ஈக்குவல் டு க்யூ ஆர் டிஎக்ஸ் பை டிஒய் ப்ளஸ் பிஒய் ஹியர் py இங்கே px ஈக்குவல் டு q இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ இ பவர் இன்டகிரல் pdx. ஸோ p வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு இன்டகிரல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கு இ பவரில் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டகிரல் pdx ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இ பவர் இன்டகிரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு y இன்ட்டு இ பவர் இன்டகிரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்டகிரல் q இ பவர் இன்டகிரல் pdx dxோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம சைட் பை சைட் போடும்போது சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஃபார்முலாஸ் நீங்கள் படித்து வச்சுருந்தா மட்டும்தான் சம் ஈஸி. ஓகேவா, இப்போ நம்ம த சொல்யூஷன் ஆஃப் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்
லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எதுன்னு சொல்லலாம், y இன்ட்டு இன்டெக்ரல் ஃபேக்டர் தட் இஸ் e பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு integral q into integral if dx plus c, where c is the arbitrary constant. First, in the integrating factor e power integral pdx, p is the coefficient of y in the differential equation. Given equation la y oda coefficient p nu solluvom. Next, coefficient of dy by dx என்னமா இருக்கணும், 1 இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இதில் என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொல்லியிருக்கோம், dx by dy plus px equal to q ஃபார்முலா இருக்குது அப்படின்னா p and q are the function of y. p வேல்யூவும் qன்ற டேர்ம்ஸும் ஃபங்க்ஷன் y ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் y ஸ்கொயர், இந்த ஃபங்க்ஷன் வந்து y டேர்மில் இருக்கும். இதுவே dx by dy by dxல இருக்க ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா p and q x வேரியபிள் டேர்ம்ஸில் இருக்கும். சரியா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா நம்ம செப்பரேட் பண்ணும்போது இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போது dx by dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q, இதுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னு சொல்லலாம், x இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் p dy, எக்ஸ் இருக்க பிளேஸ் ஒய் இருக்க பிளேஸில் எக்ஸ் இருக்க பிளேஸில் ஒய்யை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. என்ன எழுதுறீங்க அப்படின்னா, the first order differential equation in the form dy by dx plus py equal to q, the solution of linear equation is அப்படின்ட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிடுறீங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறீங்க, இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் dx by dy plus px equal to q, அதோட ஜென்ரல் சொல்யூஷன் ஈக்குவல் டு 2 ஃபார்முலாவே எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சம்ஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ என்ன இருக்குது, dy by dx plus 2y equal to e power minus x இருக்குது. dy by dx ஓட கோஎஃபிஷியன்ட் 1, y ஓட கோஎஃபிஷியன்ட் 2, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு RHSல என்ன இருக்குது, q. ஸோ இங்கே கிவன் வேல்யூவில் இருந்து நம்ம p வேல்யூ 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். q வேல்யூ இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 இன்ட்டு dx 2xன்னு கிடைக்குது. இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது e பவர் இன்டெக்ரல் pdx, அப்போது ஆல்ரெடி நம்ம இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் e பவர் 2x. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு e பவர் pdx dx ப்ளஸ் c. இதில் e பவர் இன்டெக்ரல் pdx வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு q வேல்யூ e பவர் மைனஸ் எக்ஸ், e பவர் இன்டெக்ரல் pdxோட வேல்யூ e பவர் 2x, சம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த டேர்மை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா e பவர் மைனஸ் எக்ஸ் e பவர் 2x, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பவர்ஸ் சேம் பேஸ் இருக்கிறதுனால பவர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு e பவர் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இன்டெக்ரல் e பவர் எக்ஸோட வேல்யூ இஸ் ஆல்சோ e பவர் எக்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருது, y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு e பவர் மைனஸ் 2xன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரியா? எக்ஸைஸ் 10.7 ஃபஸ்ட்டு சம், cos x dy by dx plus y sin x equal to 1. இப்போ dy by dx ஓட கோஎஃபிஷியன்ட் 1 நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் எந்த வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம், cos x. ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையுமே cos x, LHS அண்ட் RHSல cos x டிவைட் பண்ணும்போது இந்த ஃபுல் டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது cos x கேன்சல், ரிமைனிங் இந்த டேர்ம் கன்சிடர் பண்ணும்போது y இன்ட்டு sin x by cos xன்னு கிடைக்கும். sin x by cos x tan xன்னு சொல்லலாம். ஸோ ஆப்போசிட் சைடில் இங்கே என்னவாக கன்வெர்ட் ஆகிடும், 1 by cos xன்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், p வேல்யூ இஸ் ஈக்குவல் டு tan x, q வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 by cos x. ஸோ p வேல்யூ 1 by cos x நம்ம என்னென்னு சொல்லலாம், secant xன்னு சொல்லலாம். சரியா? p வேல்யூ கிடைச்சாச்சு, q வேல்யூ கிடைச்சாச்சு. நம்ம எந்த ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், dy by dx ப்ளஸ் py இஸ் ஈக்குவல் டு q ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்கிறோம், கிவன் வேல்யூவில் p அண்ட் q செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்வேன்,
இன்டெக்ரல் இன்டெக்ரல் p dx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இன்டெக்ரல் p dx ஈக்குவல் டு இன்டெக்ரல் tan x dx. இன்டெக்ரல் tan x ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் log secant x. அதுக்கப்புறம் நம்ம இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது e பவர் log secant xன்னு கிடைக்குது. e அண்ட் log ஆப்போனண்ட் வேல்யூஸ்ன்றதுனால கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் secant xன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் இன்டெக்ரல் q e பவர் இன்டெக்ரல் p dx ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? secant x q வேல்யூ secant x அண்ட் integral e power integral p dx value secant x. So secant x into secant x secant square x. Integral secant square x dx equal to tan x கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா நீங்கள் ஒவ்வொரு சம்முக்கும் எழுதணும். y into e power integral p dx is equal to integral q e power integral p dx dx plus c. ஸோ ஃபார்முலா எழுதிட்டு அதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? y secant x ஈக்குவல் டு tan x ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கு. இது நம்ம காஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 1/cos x ஈக்குவல் டு sin by cos. ஸோ ஃபுல் டேர்ம்ஸ்லேயும் காஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக y ஈக்குவல் டு sin x ப்ளஸ் c இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இதுவும் சேம் கான்செப்ட்லேயே தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு dy பை dxோட கோஎஃபிஷியன்ட் 1ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு p வேல்யூ 1 minus x square 1 minus x square cancel ஆகிடும். இங்கே 1 minus x square இருக்கும். இங்கே 1 minus x square இருக்கும். ஸோ p value is equal to minus x by 1 minus x square and q value is equal to 1 by 1 minus x squareன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்டெகிரேட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்டெகிரல் e power p dx is equal to இங்கே இன்டெகிரல் ஃபஸ்ட்டு நீங்கள் செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு இன்டெகிரல் p dx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். இப்போ p dxோட வேல்யூ என்னவா இருக்குது? இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் மைனஸ் p வேல்யூ மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் ஃப்ரண்ட் சைடு வந்துருச்சு. எக்ஸ் dx பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2xன்னு கிடைக்கும். மைனஸ் 2xன்னு இருக்குது. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் ஈக்குவேஷனையும் 2/2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கிவன் ஈக்குவேஷனை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் போட வேணாம். இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x dx டிவைடட் பை 2 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? 1/2 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ரிமைனிங் வேல்யூ மைனஸ் 2x dx டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். சரியா? இப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் 2x. ஸோ நம்ம டைரெக்டாக என்ன எடுத்துக்கலாம்? லாக் ஆஃப் இ பவர் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். லாக் அண்டு இ கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருது? ஸ்கொயர் இ அண்ட் எக்ஸ் லாக் கேன்சல் ஆகும்போது √2ன்னு கிடச்சிருது. இப்போது இ பவர் 1/2 லாக் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த லாக் இ கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க 1/2 பவருக்கு கொண்டு போகணும். ஸோ நம்ம என்ன செய்யலாம்? 1/2 இன்ட்டு லாக் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது பவருக்கு போகும்போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு ஆகும். ஸோ இதை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இ பவர் இன்டெகிரல் பி டிஎக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ லாகு கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் ஃபார்முலா ஃபஸ்ட்டு இன்டெகிரல் பிடிஎக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இ பவர் இன்டெகிரல் பிடிஎக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். என்ன சொல்யூஷன்? y இன்ட்டு இ பவர் இன்டெகிரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் q இ பவர் இன்டெகிரல் பிடிஎக்ஸ் dx plus c. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இன்டெகிரேட் பண்ண போகிறோம்.
சரியா? ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு கிவன் ஈக்குவேஷன். இதுக்கப்புறம் நம்ம 1 - x ஸ்கொயர் 1 - x ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு இருக்குது. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டர் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஒன் வேல்யூ 1 - x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. தேர்ட் சம் dy/dx இதை டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. dy/dx y/x ஈக்குவல் டு sin x. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 1/x. ஸோ p ஈக்குவல் டு 1/x, q ஈக்குவல் டு sin x. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் p dx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இன்டெக்ரல் 1/x dx ஈக்குவல் டு log x. ஸோ log x ஈக்குவல் டு, நீங்கள் உடனே ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடாது, மிஸ் இங்கே log x இருக்குது, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் ஆட் பண்ணிக்கணுமா அப்படின்றது கிடையாது. ஃபைனலாக ஒரே ஒரு டைம் நம்ம கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிட்டால் போதும். சரியா? ஸோ இப்போ இ பவர் log x நம்ம இன்டெக்ரல் இ பவர் இன்டெக்ரல் pdx வேல்யூவில் இன்டெக்ரல் pdx வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ அண்ட் லாக் கேன்சல் ஆகி ஃபைனலாக எக்ஸ் கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலாவில் இன்டெக்ரல் q இ பவர் இன்டெக்ரல் pdxயில் x sin x, இன்டெக்ரல் pdxோட வேல்யூ x, q வேல்யூ sin x. x sin x இருக்குது அப்படின்றதுனால யூவி ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம லாக்ரிதமிக் டேர்ம் இருக்கான்னு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரைக் டேர்ம், நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம், நெக்ஸ்ட்டு எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம். இங்கே இருக்கிறதுல என்ன டேர்ம்ஸ் இருக்குது, அல்ஜிப்ரைக் டேர்மும் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்மும் இருக்குது. ஸோ அல்ஜிப்ரைக் டேர்மை யூவாகவும் ட்ரிக்னாமெட்ரிக் டேர்மை வியாவும் கன்சிடர் பண்ணிடுறோம், டிவியாவும் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு யூ, டிவி ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் ஃபார்முலா தெரியும், யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ அப்படின்ற ஃபார்முலா தெரியும். அதில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டெக்ரல் q இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdxோட வேல்யூ நம்மளுக்கு -x cos x ப்ளஸ் sin x ப்ளஸ் சின்னு கிடச்சிருக்கு. ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும், y இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdx dx ப்ளஸ் சி ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூஷன் போட்டு ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் ரொம்பவே ஈஸியானது தான். நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுட்டு அப்படின்னா எல்லா சமமே ஈஸி. dy/dxோட கோஎஃபிஷியன்ட் x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ 1 பண்ணணும். ஸோ ஃபுல் ஈக்குவேஷன் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் p வேல்யூ அண்ட் q வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அதில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, log x ஸ்கொயர் ப்ளஸ் 1. டினாமினேட்டர் இருக்க வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைக்கிறதுனால டைரெக்டாக நம்ம ஆன்சர் எழுதிடுறோம். இதில் ஈயும் லாகு கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் q இ பவர் இன்டெக்ரல் pdxோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் dx இன்டெக்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாவில் வேல்யூ அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுத்துறோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் 2x மைனஸ் 10y க்யூப் dy ப்ளஸ் dy பை y dxன்னு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதில் என்ன செய்ய போகிறேன், y dx அப்படியே வச்சுட்டு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு -2x மைனஸ் 10y க்யூப் dyன்னு கிடைக்குது. இதில் நம்ம dx பை dy ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். dx பை dy ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது, dx பை dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q இந்த ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதோட ஈக்குவேஷன் ஜென்ரல் சொல்யூஷன் என்னவா சேஞ்ச் ஆகும், x இ பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இ பவர் இன்டெக்ரல் pdy இன்டெக்ரல் pdy dy ப்ளஸ் சின்னு கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ dx பை dy y ஆப்போசிட் dy ஆப்போசிட்ஸ் இருந்தது, y ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. ஈக்குவேஷன் கிடைச்சதும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் p அண்ட் ரிமைனிங் டேர்ம் RHSல இருக்க வேல்யூவை 10y ஸ்கொயர் தட் இஸ் q.
ஸோ ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் PDY வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே P வேல்யூ 2y இன்டெக்ரல் 2/y dy. இதை நம்ம 2 இன்ட்டு இன்டெக்ரல் 1/y dyன்னு சொல்லலாம். தட் இஸ் 2 log y 2 log yன்னு கிடைக்கும். இந்த 2 பவருக்கு கன்வெர்ட் ஆகும்போது log y ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இ பவர் இன்டெக்ரல் PDX சொல்லும்போது இ லாக் கேன்சல் ஆகி நம்மளுக்கு y ஸ்கொயர்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க? இ பவர் இன்டெக்ரல் PDX வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். சரியா? ஃபார்முலா என்னன்னு தெரியும் இல்லையா? ஃபார்முலா எக்ஸ் இ பவர் இன்டெக்ரல் PDY இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் Q இ பவர் இன்டெக்ரல் PDY dy ப்ளஸ் சி. ஃபார்முலா எழுதிட்டு தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு 6th சம். இதுலேயும் நம்ம அதே தான் செய்ய போகிறோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் dy/dxோட கோஎஃபிஷியன்ட் 1 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபுல் ஈக்குவேஷன் டிவைடட் பை x sin x. ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். x sin x-ஐ டீயாக கன்சிடர் பண்ணிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டெக்ரல் PDXோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இ பவருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். சரியா? t ஈக்குவல் டு x sin x அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக டிடியும் x sin xக்கு பதிலாக டீயும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரோம். அப்போது 1/t இன்டெகிரேட் பண்ணும்போது log t கிடைக்குது. டீயோட வேல்யூ நம்மளுக்கு x sin xன்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபார்முலா இ பவர் இன்டெகிரல் Q இ பவர் PDX dx ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடுது. இங்கேயும் நம்ம ஃபார்முலாஸ் எழுதணும். ஃபார்முலா வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு dx/dy ஃபார்முலா இருக்குது ஈக்குவேஷன். அதை dy/dxக்கு கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியே வச்சுட்டும் சால்வ் பண்ணலாம். ஸோ dx/dy ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே y வேரியபிள் டேர்ம் இருக்கிறதுனால, இங்கே y வேரியபிள் டேர்ம் செப்பரேட்டாக இருக்கிறதுனால நம்ம dy/dx எக்ஸ் வேரியபிள் டேர்ம்னு செப்பரேட்டாக பார்த்ததுமே இங்கே கிடைக்கல. இல்லை, எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை நம்ம பியாக கன்சிடர் பண்ணோம் இல்லையா? dx/dy டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பியாக இருக்கும். ஆனால் இங்கே எக்ஸ் வேரியபிள் டேர்மே இல்லை. அதனால் நம்ம கிவன் ஈக்குவேஷன் இங்கே y வேரியபிள் டேர்மான இருக்குன்றதுனால நம்ம கிவன் ஈக்குவேஷனை dy/dxக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்? இந்த dy/dx ஆப்போசிட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும். சரியா? அப்போ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னவாயிடுது? dy இதோட கோஎஃபிஷியன்ட் 1 - x ஸ்கொயராக இருக்குது. ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயரால் டிவைட் பண்ணும்போது என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடுது? dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் சம் சால்வ் பண்ணிக்கலாம். p வேல்யூ அண்ட் q வேல்யூ. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் PDX வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இன்டெக்ரல் PDX வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இ பவர் இன்டெக்ரல் PDX வேல்யூ இ பவர் சைன் எக்ஸ்ன்னு கிடைச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்டெக்ரல் இ பவர் கிவன் ஈக்குவேஷனில் வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். q வேல்யூ அண்ட் இன்டெக்ரல் இ பவர் இன்டெக்ரல் PDX வேல்யூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்மேஷனில் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சைன் இன்வர்ஸ் கிவன் வேல்யூ sin inverse x equal to t substitution மெத்தடில் sin inverse x equal to tன்னு எடுத்துக்கிறோம். t x equal to sin tன்னு கிடைக்கும். இப்போ x ஸ்கொயர் equal to sin ஸ்கொயர் tன்னு கிடைக்கும். 1 - x ஸ்கொயர் நம்ம என்னென்னு சொல்லலாம்? 1 - x ஸ்கொயர் 1 - sin ஸ்கொயர்னு sin ஸ்கொயர் tன்னு சொல்லலாம். 1 - sin ஸ்கொயர் t is cos ஸ்கொயர் t. ஸோ அந்த ஃபார்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. சரியா? இல்லை சைன் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு நம்ம டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. சரியா? இ பவர் டி சைன் இன்வர்ஸ் எக்ஸை டீன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம்? டிடிக்கு பதில் இந்த டோட்டல் 2 வேல்யூஸ்க்கு பதிலாக டிடி மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் ஃபைனலாக கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்றோம். இங்கேயும் நீங்கள் ஃபார்முலா எழுதணும். நெக்ஸ்ட் 8th சம்.
dy by dx y by 1 minus x into root x equal to 1 minus x இருக்குது. இதில் டேரெக்டாகவே பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுலேயே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் எந்த வேல்யூ எடுத்துக்கிறோம்? t ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். t ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். இந்த ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 1/2ன்னு இருக்கும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பவர் 1/2 x power 1/2 minus 1, that is x power minus 1/2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ 1 divided by 2ன்னு கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு 1/2 root xன்னு கிடச்சிருது. ஸோ கிவன் என்ன இருக்குது? 2 root x dx equal to dxக்கு பதிலாக எந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம்? 2 root x dt. இதில் root xோட வேல்யூ t. ஸோ அந்த வேல்யூக்கு பதிலாக dxக்கு பதிலாக நம்ம 2t dtன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரில் இருக்க வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நியூமரேட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2t கேன்சல் ஆகும்போது டினாமினேட்டரில் ஒரு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? இன்டெக்ரல் பவர்லேயே எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காதீங்க. என்ன செய்யணும்? இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவர் இன்டெக்ரல் pdx கொண்டு வாங்க. நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி a வேல்யூ b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூக்கு நம்ம இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன்டெக்ரல் 1/2 dt பை ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2 கேன்சல் ஆகி ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ 1/1 + t dtயை log 1 + tன்னு சொல்லலாம். இங்கே டைரெக்டாக மைனஸ் 1 minus t log tன்னு கிடைக்கும். டீயை எகெயின் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது -1ன்னு கிடைக்கும். ஸோ அந்த மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் வரும்? இந்த ஃபார்மேஷன் log a minus log b ஃபார்மில் இருக்குது. ஸோ இது மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். log கேன்சல் ஆகிடுது. இந்த வேல்யூ இன்டெக்ரல் pdx நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் பவர் இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இதை கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். சரியா? எக்ஸ் பவர் 3/2 நம்ம எக்ஸ் ரூட் 2ன்னு சொல்லலாம். இது அனதர் மெத்தடில் சால்வ் பண்ணணுனாலும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9th சம் பாருங்கள். 1 + xy வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே பாருங்கள், y வேரியபிளும் இருக்குது, x வேரியபிளும் இருக்குது. ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தான் நம்ம ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ண போகிறோம். சரியா? அது நீங்கள் dx by dy போட்டிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் வரும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம என்ன dy by dx வச்சுட்டு நீங்கள் சம் சால்வ் பண்ணிங்கனால ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ நம்ம கிவன் ஈக்குவேஷன் இது ஆப்போசிட் சைட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகுது. இதிலேருந்து y வேரியபிள் காமனாக இருக்குது. இங்கேருந்து 2 டேர்ம்ஸ்லேருந்து x வேரியபிள் காமனாக இருக்குது. ஸோ அவுட் சைட் எடுத்ததுக்கப்புறம் dx by dyயோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனே நம்ம -1/y into 1 + y² டிவைட் பண்ணுறோம். இல்லை மைனஸ் அப்படியே எடுத்துட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு மைனஸ் நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம dx by dy ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இருக்க ஈக்குவேஷன் dx by dy into px equal to q ஃபார்மில் கன்வெர்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்? p வேல்யூ q வேல்யூ கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் pdy வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். pdy வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். pdyவில் நம்மளுக்கு log yன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் பவர் இன்டெக்ரல் pdy வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் q இன்ட்டு பவர் இன்டெக்ரல் pdyயில் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இதில் டைரெக்டாகவே 1/1 + y² dyன்றதுனால tan inverse of y கிடச்சிருது.
இங்கே நம்ம ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? எக்ஸ் e பவர் integral p dy is equal to integral q e power integral p dy dy plus c. ஸோ ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூஷன் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் 11th சம்மும் ஈஸி தான். p வேல்யூ q வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்டிகிரேட் பண்ணுறோம். டினாமினேட்டரில் இருக்க லாக் எக்ஸை நம்ம டீன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt. ஸோ இந்த வேல்யூ நம்ம இன்டெக்ரல் pdxல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு t கிடைக்குது. அதுக்கப்புறம் கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். log x கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடும். சரி, ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷன் போட்டு ஜென்ரல் சொல்யூஷன் போட்டு இப்போ ஒரு ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஸ்டியூஷன் போட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். சரியா? நெக்ஸ்ட் 11th சம். இதில் dy/dxோட கோஎஃபிஷியன்ட் x + y ஏவாக இருக்கிறதுனால ஃபுல் ஈக்குவேஷனையும் x + ஏவால் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணதுக்கப்புறம் p வேல்யூ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் இன்டெக்ரல் pdx வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இப்போ லாகில் டேர்ம் ஆன்சர் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் பவர் இன்டெக்ரல் pdx ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. இன்டெக்ரல் ஃபேக்டர் இட் இஸ் if இன்டெக்ரல் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு கிவன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. இதை அகெயின் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு 12th சம். dy/dx dy/dx இருக்குது. dy/dx இருக்குது. இங்கே y வேரியபிள் இருக்கிறதுனால இந்த டேர்ம் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் p வேல்யூ q வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருது. ஸோ இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். டினாமினேட்டர் வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கும். எக்ஸ் க்யூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² நம்மளுக்கு தெரியும். ஸோ டைரெக்டாகவே நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். லாக் ஆஃப் இன்டெக்ரல் pdxோட வேல்யூ என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 + x³ கிடைக்கும். பவர் இன்டெக்ரல் pdxோட வேல்யூ பவர் லாக் ஆஃப் 1 + x² இருக்கும். x³ இருக்கும். லாக் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு q ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 1 + x³ x கேன்சல் ஆகிடும். sin² x sin x இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக போடலாம். sin² x sin³ x அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபார்முலா டபுள் ஆங்கிள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். சரியா? இதை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுறோம்? 1/2 ஒரு டேர்ம். நெக்ஸ்ட்டு -1 cos 2x/2ன்றது அனதர் டேர்மாக கன்சிடர் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி சால்வ் பண்ணிடுறோம். இங்கே ஃபார்முலா நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு 13th சம். ஃபஸ்ட்டு ஃபுல் ஈக்குவேஷனையும் எந்த வேல்யூவால் டிவைட் பண்ண போகிறோம்? எக்ஸால் டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போ நம்மளுக்கு p and q வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த சம் ரொம்பவே ஈஸி தான். எக்ஸ் லாக் எக்ஸ். இப்போது எக்ஸ் டேர்ம் லாகரிதமிக் டேர்மும் ட்ரிக்னோமெட்ரிக் டேர்ம் லாகரிதமிக் டேர்மும் அல்ஜிப்ராயிக் டேர்மும் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? லாகரிதமிக் டேர்ம் தான் நம்ம யூவாக கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் அல்ஜிப்ராயிக் டேர்மை டிவியை கன்சிடர் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டெக்ரல் வேல்யூ இப்படி கிடைக்குது. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஃபுல் ஈக்குவேஷனை என்ன செய்யணும்? எக்ஸால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு x கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு p வேல்யூ அண்டு q வேல்யூ கிடச்சாச்சு. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். log x² கிடைக்குது. பவர் இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது x² கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இங்கேயும் அதே சேம் மெத்தட் தான். லாகரிதமிக் டேர்ம் யூவாகவும் அல்ஜிப்ராயிக் டேர்மை வியாவும் கன்சிடர் பண்ணி இன்டெகிரேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு dy/dx. இதுலேயும் p வேல்யூ q வேல்யூ டைரெக்டாகவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருக்கோம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கணும். இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கிவன் கொஸ்டினில். y = 2 அண்ட் x = 1. x வேல்யூ 1 y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்.
சரியா? ஸோ C = 3/2ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஃபுல் ஈக்குவேஷனும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா? எக்ஸாம்பிள் 10.23 இது dy/dx ஃபார்முக்கு நாம் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், xdyயை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறீங்க. இதில் ஃபுல் டேர்ம் இந்த ஃபுல்லாகவே இருக்கும். இது ஆப்போசிட் சைடு போகும்போது dy இங்கே எக்ஸ் ஆப்போசிட் சைடு வரும்போது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடுதும், டிவைடட் பை y இன்ட்டு 1 - x tan x ப்ளஸ் x² cos x dx. இந்த dx ஆப்போசிட் சைடு போகும்போது dy/dxஆக கன்வெர்ட் ஆகும். இதில் நம்ம டிவைடட் பை எக்ஸ் சொல்லும்போது இந்த ஃபுல் டேர்மும் ஒய்யோட கோஎஃபிஷியண்டாக கன்வெர்ட் ஆகிடுது. இது ஆப்போசிட் டிவைட் எக்ஸ் போடும்போது எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடுது. சரியா? ஸோ நம்மளுக்கு ஈஸியாக கன்வெர்ட் ஆகி பி வேல்யூ அண்டு க்யூ வேல்யூ கிடச்சிருது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த டேர்ம் எக்ஸ் tan x எக்ஸ் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் 1/xன்னு கிடைக்கும். இதை டிகிரேட் பண்ணால் log x. இந்த டூ டேர்ம்ஸ்லேயும் log a - b ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது log ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் காமன் அவுட் சைடு எடுத்துகிட்டு log a + b ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க -1 இந்த மைனஸ் வேல்யூவை -1ஆக கன்சிடர் பண்ணிட்டு பவருக்கு கொண்டு போகும்போது நம்மளுக்கு x cos x ஹோல் பவர் -1ன்னு கிடைக்கும். அது எக்ஸ் பவர் -1னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், 1/xன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்டில் 1/x log x cos xன்னு கிடைக்குது. இதுக்கப்புறம் இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 1/x cos xன்னு கிடைக்குது. இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு 10.24 இதில் டைரெக்டாகவே பி வேல்யூ க்யூ வேல்யூ இருக்குது. நம்ம இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். log sin² x கிடைக்குது. எந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக போடணும், காட்டெக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது log sin x ஃப்ரண்ட்டில் இருக்க 2 எக்ஸ்பனண்ட்டாக கன்வெர்ட் ஆகும், பவருக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த ஸ்டெப் மட்டும் மிஸ் பண்ணாமல் நம்ம சால்வ் பண்ணணும். ரிமைனிங் எல்லாமே நார்மல் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே cosecant² எக்ஸும் sin² எக்ஸும் கொசிகன் எக்ஸை நம்ம 1/sin xன்னு சொல்லலாம். ஸோ sin x 1/sin x இன்ட்டு sin xங்கும்போது sin x கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. 10.25ல் இதுலேயும் ஃபஸ்ட்டு dy/dx கோஎஃபிஷியன்ட் 1ஆக இருக்கணும். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் டிவைடட் பை 1 + x³ டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபைனல் வேல்யூ கொண்டு வந்துடுறோம். இப்போது இந்த 6x² வேல்யூவை நம்ம 2 × 3x²ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ 1 + x³. இந்த 1 + x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x² கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்போது 2 × log of 1 + x³ கிடச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம இன்டெக்ரல் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 1 + x இது லாக் டேர்முங்கிறதுனால பவருக்கு கன்வெர்ட் ஆகி ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன செய்யணும், பவர் ரூல் 1 + x³ ஒரு பவர் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு ஈச் அண்ட் எவரி டேர்ம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டரி இன்டெகிரேட் பண்ணுறீங்க. சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு. 10.26ம் dx/dy ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே y வேரியபிள் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டு நீங்கள் இது dy/dx ஃபார்முக்கு கூட ட்ரை பண்ணலாம். சரியா? புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் மிஸ்னாலும் ட்ரை பண்ணலாம். dx/dy ஆப்போசிட் சைடு வந்தாச்சு. இது ஆப்போசிட் சைடு போயிருக்கு. y³ + 2x e⁻y ஹோல் டிவைடட் பை y e⁻yன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேர்ம் செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ கேன்சல் ஆகி பி வேல்யூ க்யூ வேல்யூ கிடச்சிருது. இதுக்கப்புறம் நார்மல் ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் pdy ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் pdy. நெக்ஸ்ட்டு சொல்யூஷனில் இன்டெக்ரல் pdy வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்றோம். சரியா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஸோ கான்சன்ட்ரேட்டோட பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஃபஸ்ட்டு டைம் ஒரு இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷனில் இன்டெக்ரல் q × இன்டெக்ரல் pdx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், கேர்ஃபுல்லாக போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.